வெல்கம் டு இன்சைட் லேர்னிங். நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் லாங்குவேஜில் இருக்கிற கவுண்ட் ஃபங்க்ஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, எஸ்கியூஎல்ல கவுண்ட் ஃபங்க்ஷன் ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் தான், சரிங்களா? பட் அதோட யூஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எஸ்கியூஎல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது, சரிங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? அதுக்கு நான் ஜஸ்ட் 2 டேட்டா செட் எடுத்துருக்கேன், சரிங்களா? ஒன்று ஒர்க்கர்ஸுங்கிற டேட்டா செட்டு. ஒர்க்கர்ஸுங்கிற டேட்டா செட் ரொம்பவே சிம்பிள் தான். நேம்ஸ் இருக்குது, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், சேலரி எவ்வளோ வாங்குறாங்க, சிட்டி எவ்வளோ, சரிங்களா? சிட்டி என்ன சிட்டியிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? அடுத்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு டேபிள் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேமு, மார்க்ஸ் இருக்குது, கிரேட் இருக்குது, சரிங்களா? இந்த 2 சிம்பிளான டேட்டா செட்டை வச்சு தான் இந்த கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? அதுக்கு நம்ம போய் எஸ்கியூஎல் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம இப்போ என்ன டேட்டா பேஸில் இருக்கோம்னா காலேஜுங்கிற டேட்டா பேஸில் இருக்கும், சரிங்களா? பட் இந்த ஒர்க்கர்ஸுங்கிற டேபிள் எம்ப்ளாயிஸுங்கிற ஸ்கீமாவில் இருக்குது. காலேஜுங்கிற டேட்டா பேஸில் எம்ப்ளாயிஸுங்கிற ஸ்கீமாவில் இந்த ஒர்க்கர்ஸ் டேபிள் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் காலேஜுங்கிற டேட்டா பேஸில் தான் இருக்குது, ஆனால் ஸ்கீமா வேறு, சரிங்களா? மெக்கானிக்கலுங்கிற ஸ்கீமாவில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிள், சரிங்களா? ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிளான query யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக கவுண்ட் கொடுக்கலாம், சரிங்களா? கவுண்ட் ஃபங்க்ஷனை பற்றி என்ன பார்க்க போகிறோம். அப்போ கவுண்ட், ஓகேங்களா? கவுண்ட் ஸ்டார்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸ்டார் ஃப்ரம் என்ன டேபிளில் இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலான்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிள் எந்த ஸ்கீமாவில் இருக்குன்னா மெக்கானிக்கலுங்கிற ஸ்கீமாவில் இருக்குது, ஓகேவா? இப்போ மெக்கானிக்கல் டாட் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் கொடுப்போம். அவுட்புட்டில் நமக்கு 8ன்னு அவுட்புட் வந்திருக்கு, சரிங்களா? அப்போ அவுட்புட் என்ன 8ன்னு வந்திருக்குன்னா அந்த டேட்டா செட்டை போய் பார்த்தா தெரிஞ்சிடும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 8 என்ட்ரிஸ் இருக்குது இல்லையா? 8 என்ட்ரிஸ் இருக்குது. பட் இதில் நல் வேல்யூஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா? பட் அதையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு, சரிங்களா? நமக்கு நல் வேல்யூஸ் எவ்வளோன்னு சொல்லி அது கவுண்ட் பண்ணி கொடுக்கல. மற்றபடி மொத்தமாக எவ்வளோ என்ட்ரிஸ் உள்ள இருக்குங்கிறத மட்டும் நமக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. மொத்தமாட்டு டோட்டலாக கவுண்ட் பண்ணிடுச்சு, ஓகேவா? இப்போது இதில் நல் வேல்யூஸும் இருக்குது இல்லையா? இப்போ மார்க்ஸில் எத்தனை நல் வேல்யூஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கவுண்ட்டுக்குள்ளே என்ன கொடுத்துக்கோங்கன்னா ஸ்டாருக்கு பதிலாக மார்க்கு கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸ்டார்னால் மொத்த டேபிளையுமே கவுண்ட் பண்ணணும். மொத்தம் எத்தனை அந்த டேபிளில் எத்தனை என்ட்ரிஸ் இருக்கோ அத்தனையும் கவுண்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? மார்க்னால் பர்டிகுலராக அந்த மார்க்குங்கிற காலத்தை கவுண்ட் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ மார்க்குன்னு கொடுத்துக்கிறேன். மார்க்குன்னு கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ 7 தான் காணிக்குது. 8 காணிச்சது, இப்போ 7 தான் காணிக்குது. அப்போனா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட வேண்டியதான், இந்த மார்க்ஸில் ஒரு வேல்யூ ஏதோ எரர் இருக்குது, இல்லைன்னா நல் வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? அந்த மார்க்கில் பார்த்தீங்களா ஒரு வேல்யூ நமக்கு எரர் இருக்குது. இப்போ அதே மாதிரி கிரேடு போட்டு பாருங்கள். இப்போ கிரேடு போட்டாச்சுன்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 6 காணிக்குது. அப்படின்னா 2 வேல்யூ இதில் எரர் இருக்குது, ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ நல் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ் பண்ணால் போதும். இப்படி கொடுத்துட்டா போதும். கவுண்ட் ஸ்டார், ஓகேங்களா? ஸ்டார் கொடுத்துக்கோங்க. சாரி, கவுண்ட் ஸ்டார் கொடுத்துட்டு மைனஸ், ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்கள், இந்த query-யை பாருங்கள். கவுண்ட் ஸ்டார்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளில் எத்தனை என்ட்ரிஸ் இருக்குது? 8 இருக்குது இல்லையா? அப்போ 8ன்னு வரும். ஃபஸ்ட் அவுட்புட் 8 மைனஸ் கவுண்ட் கிரேடுன்னா என்ன வரும்? கிரேடில் எத்தனை நல் வேல்யூஸ் இல்லாமல் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அந்த கவுண்ட் வரும். அப்போ 6 வரும் இல்லையா? அப்போ அவுட்புட்டில் நமக்கு 2 வந்துடும், ஓகேங்களா? இப்போ அவுட்புட்டில் 2 வந்துடுச்சு இல்லையா? அப்புறம் என்ன புரிஞ்சுக்கலாம் நமக்கு ஈஸியாக? நல் வேல்யூஸ் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக இந்த மாதிரி query போட்டு நமக்கு நல் வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும், சரிங்களா? இப்போ இதில் நம்மளே கவுண்ட் பண்ணிக்கலாம். பட் நிறைய என்ட்ரிஸ் இருக்கும்போது அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி query போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக உங்களுக்கு நல் வேல்யூஸ் எத்தனை தான் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு அவுட்புட்டில் வந்துடும், ஓகேவா? அடுத்தது இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை வச்சு யூனிக்கான வேல்யூஸை கவுண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஏன்னா யூனிக்கான வேல்யூஸை கவுண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ கவுண்ட் ஃபங்க்ஷனை பற்றி நம்மளால் ஈஸியாக யூனிக்கான வேல்யூஸையும் கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கீவேர்டு இதுக்கு ஹெல்ப்புக்கு தேவை, சரிங்களா? அது என்ன கீவேர்டுனா டிஸ்டிங்க்ட்ங்கிற ஒரு கீவேர்டு தான் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு அந்த விஷயத்துக்கு ஹெல்ப்புக்கு தேவை, சரிங்களா? அப்போ அந்த டிஸ்டிங்க்ட்ங்கிற கீவேர்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ப்ரீவியஸாக போட்டோம், சரிங்களா? அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ லிங்க் மேலே கொடுக்குறேன். அதை ஜஸ்ட் பார்த்துட்டு தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஃபுல்லுமே டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளில் ஒர்க் பண்ணோம் இல்லையா? அந்த நல் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி தரதுக்காண்டி ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிளில் ஒர்க் பண்ணோம். இப்போ அடுத்தது ஒர்க்கர்ஸ் டேபிளுக்கு போகலாம், சரிங்களா? ஒர்க்கர்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா
இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ஸு ரிப்பீட்டடாக வரும். இப்போ ஹெச்ஆர் இங்கே வந்துச்சுன்னா இங்கேயும் ஹெச்ஆர் வரும், இங்கேயும் ஹெச்ஆர் வரும். அப்போ வந்து ரிப்பீட்டட்ஸாக வரும். பட் எனக்கு யூனிக்காக எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நான் query எழுதுறேன் பாருங்கள். செலக்ட் கவுண்ட் கொடுத்துக்கோங்க. கவுண்டில் ஸ்டார் கொடுத்துட்டிங்களா? இப்போ நமக்கு எது தான் கவுண்டிங் தேவை? டிபார்ட்மெண்ட் இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை உள்ளே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஃப்ரம் இது என்ன ஸ்கீமாவில் இருக்குது? எம்ப்ளாயிஸுங்கிற ஸ்கீமாவில் இருக்கா? அப்போ எம்ப்ளாயிஸ் டாட் ஒர்க்கர்ஸ் ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். அவுட்புட் 15 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒர்க்கர்ஸில் போய் பார்ப்போம். மொத்த என்ட்ரிஸ் எத்தனை இருக்குது? 15 இருக்குது. அப்போ யூனிக் வேல்யூஸ் கவுண்ட் பண்ணியிருக்கா? இல்லை. மொத்தமாக எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனையும் கவுண்ட் பண்ணிடுச்சு இல்லையா? நமக்கு எந்த வேல்யூஸ் தான் கவுண்ட் பண்ணணும்? யூனிக் வேல்யூஸ் தான் கவுண்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன சொன்னேன்? யூனிக் வேல்யூஸ் கவுண்ட் ஃபங்க்ஷனால் கவுண்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரே ஒரு வேர்டு ஹெல்ப்புக்கு தேவை. அதாவது டிஸ்டிங்க்ட்ங்கிற கீவேர்டு ஹெல்ப்புக்கு தேவை. அப்போ எதில் அந்த டிஸ்டிங்க்ட் கீவேர்டை எங்கே சேர்க்கணும் அதுதான் விஷயமே. சரிங்களா? அப்போ எங்கே சேர்க்கணும்னா இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த டிஸ்டிங்க்ட்ங்கிற கீவேர்டு வரணும். சரிங்களா? அதுவும் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வரணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, கவுண்ட் பண்ணு டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்டை கவுண்ட் பண்ணு, யூனிக்கான டிபார்ட்மெண்ட்டை கவுண்ட் பண்ணு, யூனிக் வேல்யூஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை கவுண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த queryக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க query. கவுண்ட் டிஸ்டிங்க்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டாட் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் 5 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 15 காமிச்ச கவுண்ட் இப்போ 5 வந்துருச்சு. அப்போது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா, இதில் மொத்தம் எத்தனை யூனிக் வேல்யூஸ் தான் இருக்குது? 5 யூனிக் வேல்யூஸ் தான் இருக்குது. சரிங்களா? அதுதான் 15 என்ட்ரிஸாக வந்திருக்கு. ஓகேவா? அப்போது இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்மளால் ஈஸியாக யூனிக் வேல்யூஸையுமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரி இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு இன்னுமே நிறைய யூசஸ் இருக்குது. நீங்கள் இன்னுமே நிறைய query போடும்போது உங்களுக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நான் சொல்லியிருந்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுவரை நான் சொல்லியிருந்தது எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.